Hello students, welcome to my channel. இப்போ நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2ஓட டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட். இப்போ C++, பைத்தான் இப்போ வர்றது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் பற்றி பண்ணுறீங்கன்னா ஒரு கார் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்டூடெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா பீப்புள் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பென்சில் பற்றி டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா பென்சில் ஆப்ஜெக்ட். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இப்போ உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. மாடுலர் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எழுதுவீங்க. சின்ன சின்ன பார்ட்டாக எழுதுவாங்க நம்ம ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஃபுல் ஹோல் ப்ரோக்ராமை நீங்கள் த்ரூ அவுட்டாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். அதுதான் மாடுலர். ஸோ மாடுலர் பிகின் பண்ணி போகிறது. அதில் ஒரு டைப் தான் ஸ்ட்ரக்சர் ஆர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ அது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா இன் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஹைடிங் த காம்ப்ளெக்ஸ் இன்டர்னல் டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் நமக்கு முன்னாடி கொடுக்கும். பட் பேக் எண்டில் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு அந்த விஷயங்கள் நிறைய ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பேஸ் கிளாஸ் இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்னென்னா, இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா கால்ஸ் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் நமக்கு அது எப்படி சிக்னல் வருது, அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த ஒரு நாலேஜ் எதுவுமே யூஸருக்கு தேவையில்லை. ஸோ யூஸருக்கு என்ன தேவைன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் கால் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோஸ் இதை எடுத்து கேமராவை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த நாலேஜ் யூஸருக்கு இருந்தால் போதும். இதை தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஊப்ஸ் கான்செப்ட். இப்போ எல்லாமே நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இப்போ கார் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ஜின் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ணுற நாலேஜ்னால் இப்போ ஆக்சிலேட்டர் இருக்குது, கிளட்ச் இருக்குது, பிரேக் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்தால் பிரேக் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கார் நிற்கும் அப்படின்றது நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும். பட் அந்த பிரேக் அவங்க நிப்பாட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு யூஸருக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அதை தான் சொல்கிறாங்க டேட்டா abstraction replicate how we think about world. For example, when you want to drive a car, you don't know how the engine was built or what kind of material the tires are made of. But எதுவுமே யூஸருக்கு தேவையில்லை அந்த இடத்துல. ஸோ யூஸர் டு ஃபெசிலிட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் 2 types ஆஃப் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாமே அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதான் இதில் சொல்கிறோம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மீன் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஹைடிங் த காம்ப்ளெக்ஸ் இன்டர்னல் டீட்டெயில்ஸ். நமக்கு முக்கியமான இன்டர்னலாக காம்ப்ளெக்ஸான ஒர்க்கெல்லாம் இன்டர்னலாக ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர். ஸோ யூஸருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. பட் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்கன்றது யூஸருக்கு தேவை. யூஸர் அதெல்லாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸருக்கு என்ன தெரியும்னா ஒரு டாக்குமெண்ட் ஒரு டைப் பண்ணி சென்டர் மெசேஜ் பண்ணால் போயிடும் இன்டர்ஃபேஸ். அது ஒரு ஈஸியான இது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா அதான் மீன் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ். பட் அந்த பேக் எண்டில் அது எப்படி பண்ணும் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதான் சொன்னாங்க. இந்த பைத்தான் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் யூஸ் டு ஹைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த யூசர் அண்ட் எக்ஸ்போஸ் ஒன்லி நெசசரி பார்ட்ஸ், மேக்கிங் த கோட் சிம்பிளர் அண்ட் ஈஸியர் டு இன்ட்ராக்ட் வித். இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா யூஸருக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ பைத்தானில் அப்ஸ்ட்ராக்ஷன் அந்த ஒரு பர்பஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கும், யூஸருக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்லி நெசசரி பார்ட்ஸ் மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் ஆகுது, எதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இட் ஹைட் இன்டர்னல் லாஜிக்ஸ் அண்ட் ஒன்லி சோர்ஸ் த நெசசரி டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் அதான் சொல்கிறாங்க இன்டர்னல் லாஜிக் தேவையில்லை யூஸருக்கு, மேக்கிங் இட் ஈஸியர் டு யூஸ் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப்பு கூட ஈஸியாக அவங்க யூஸரை இன்ட்ராக்ட் ஆகிடும். ஏன்னா அப்படின்னா
இன்டர்னல் லாஜிக் வந்து எதுவுமே எல்லாமே ஹைடாகி இருக்கும். அவங்களுக்கு தேவையான நெசசரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மெயினில் இருக்கும். ஸோ ஒரு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிங்க அப்படின்னா இன்டராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சிட்டிவ் ஆர் அன்னெசரி டீட்டெயில்ஸ் ஆர் நாட் எக்ஸ்போஸ்டு. சென்சிட்டிவ் மீன்ஸ் என்னன்னா, அன்னெசரியான யூசரை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குள்ள எதுவுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால வந்து அவங்க வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகி அந்த இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பைத்தானில் பண்ணிங்கன்னா ரெடியூசிங் சான்சஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆர் ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதோ இல்லை தப்பாக டைப் பண்ணிடுவாங்க, அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைப் பண்ணுறாங்க, என்ட்ரு பண்ணுறாங்க, ஜஸ்ட் சென்டுன்னு ஒரு இருக்குது, அதை சென்ட் பண்ணுறாங்க, அது போயிடுது. ஸோ இப்போ யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. User can focus on what the object does instead of how it does it. Internal changes don't affect external code. இப்போ இன்டர்னலாக எதுவும் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்டர்னல் கோடில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. மேக்கிங் இட் ஈஸியர் டு அப்டேட் ஆர் மாடிஃபை கோட் காம்பனன்ட்ஸ். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் வாட்ஸ்அப்லேயே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா யூசரை வந்து அது டோட்டலாக சேஞ்ச் ஆகாது. இன்டர்னலாக தான் நம்ம எதுவுமே மாற்றிக்கிறோம். பட் யூசர் வந்து அப்போ கண்டினியூவாக அதிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் தான் ஷோ பண்ணும். காம்ப்ளெக்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்டர்னலாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் இதுக்கு வந்தோம்னாலுமே உங்களோட கிளாஸ்லேயுமே உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் டூயிங் எ ப்ராஜெக்ட். அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் மாடுலாரிட்டி அப்படின்னா என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு அப்டேட் பண்ணீங்க எதுவும் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராமர் சைடு என்ன பண்ணாலுமே யூசருக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். Abstract data type is a type for object whose behavior is defined by a set of values and operations. So இது வந்து the process of providing only the essential and hiding the details is known as abstractions. So data abstraction na என்ன அப்படின்னா, it's showing only the essential features and hiding the complex internal details. அந்த இன்டர்னலாக என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வாட்ஸ்அப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா யூசருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. பிகாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே இன்டர்னலாக தான் காம்ப்ளெக்ஸில் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். பட் எக்ஸ்போஸ்டு வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். செலக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பண்ணுறது ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குறது தான் செலக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா டைப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்கிறாங்க. சிட்டி ஆப்ஜெக்ட் வந்து ஹோல்டு த சிட்டி நேம் அண்ட் இட்ஸ் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கெட் நேம்ன்றது என்னென்னா, இது ஒரு செலக்டர்ஸ், கெட் லேட்ன்றது ஒரு செலக்டர், கெட் லேண்ட்றது லேண்டிடியூட்றது ஒரு செலக்டர். இது என்ன பண்ணுன்னா, கெட் நேம்னா நேம் ஆஃப் த சிட்டியை வந்து ரிட்ரைவ் பண்ணும், கெட் லேட்டிடியூட்னா லேட்டிடியூட் ஆஃப் த சிட்டியை கொடுக்கும், லாங்கிடியூட்னா லாங்கிடியூட் ஆஃப் த சிட்டியை கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்டன்ஸ், ரெண்டு சிட்டி நேம் வாங்கிட்டு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதுதான் இதோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா நோட் பேடில் வந்து பார்க்கலாம். இப்போ நோட் பேடில் வந்து எப்படின்னா, கிளாஸ் வந்து இப்போ வந்து இப்போ உங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண சொன்னாங்க. இப்போ கிளாஸ் மேக்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இப்போ கிளாஸ் மேக்ஸ் சிட்டி அப்படின்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பைத்தானோட கோடு. இப்போதைக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃப்யூச்சரில் படிக்க உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக புரியும். இப்போ நான் வந்து செலக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறக்காக உங்கள் கோடிங் உள்ள ப்ரோக்ராமை நான் எழுதியிருக்கிறேன். பட் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது. பட் நெக்ஸ்ட் கிளாஸில் போகையில் அது என்னென்ன இல்லைன்றது கண்டினியூஸாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கிளாஸ் மேக்ஸ் சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர், இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். அப்போ ஒரு மெத்தட் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கிரியேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இப்போ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. இனிட்னா என்ன அப்படின்னா, ஒரு
கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, 3 இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்னா இந்த நேமை பாஸ் பண்ணுங்கள், இந்த சிட்டியோட நேம் லேட்டிடியூட்னா லேட்டிடியூட் பாஸ் பண்ணுங்கள், லாங்கிடியூட்னா லாங்கிடியூட்டை பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுகிறோம். இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், இட் இனிஷியலைஸ் த நேம். இதோட வேரியபிளை வந்து ஆப்ஜெக்ட் வந்து சிட்டி ஆப்ஜெக்டில் வந்து இதை வந்து நேமை வந்து இனிஷியலைட் பண்ணுறோம். செலக்டர் மெத்தட்னா என்ன அப்படின்னா அந்த இது வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃப் த யூ யூஸ் ஃபங்க்ஷன் லைக் கெட் நேம், கெட் சிட்டி. ஸோ அப்போ அதான் அந்த இடத்துல எழுதுகிறோம். டெஃப்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஒரு சின்டாக்ஸு. கெட் நேம்ன்றது செல்ஃப் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் செல்ஃப் ஆஃப் நேம்ஸ். நேம்ஸ்னால் என்ன அப்படின்னா இதோட என்ன நேம் அப்படின்றத பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னா கெட் லாட்டிடியூட் வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் செலக்டர். லாங்கிடியூட் அப்படின்னா என்னென்னா கெட் லாங்கிடியூட் செல்ஃப் டாட் லாங்கிடியூட்டை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒரு கிளாஸுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ். இப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மேக்ஸ் சிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், சிட்டி 1. இப்போ சிட்டி 1ல் என்ன பண்ணுறோம்னா மேக்ஸ் சிட்டியோட ஒரு பாஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி நேம், அதோட லாட்டிடியூட் என்னது, லாங்கிடியூட் என்னன்னு பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சிட்டி 2ல் என்ன பண்ணுறோம்னா இன்னொரு சிட்டியை பாஸ் பண்ணிவிட்டு அதோட லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்னன்றது பாஸ் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், கன்ஸ்ட்ரக்டர் எழுதுகிறோம். டெஃப் டிஸ்டன்ஸ் சிட்டி 1 சிட்டி 2. இப்போ 2 சிட்டியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா செலக்டர்னு. இப்போ இதில் LD1ல் சிட்டி 1 டாட் கெட் லேட்டை பாஸ் பண்ணிட்டு LG1ல் சிட்டி 1 டாட் கெட் லாங்கிடியூட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் என்ன ஆகும்னா இதாகும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் டிஸ்டன்ஸ் சிட்டி 1 சிட்டி 2. இந்த சிட்டி 1ல் உள்ளதையும் சிட்டி 2ல் உள்ளதையும் பாஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஆப்ஜெக்டை ரிட்ரைவ் யூஸ் பண்ணி இது டிஸ்பிளே பண்ணுது. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் என்னன்றது, சாப்டரில் உள்ள அடுத்த டாபிக் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூசிங் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.